செவாலியே என்றால் பிரெஞ்சு மொழியிலே மாவீரன் என்ற அர்த்தம். பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியனால் 1802ஆம் ஆண்டிலே செவாலியே விருது வழங்குகின்ற விழா முதலாக தொடங்கி வைக்கப்பட்டது. அப்படி மாவீரன் நெப்போலியனால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த பெருமைக்குரிய விருதினை நடிப்புக்கே இலக்கணமாக விளங்கிய நடிகர் சிவாஜி கணேசனுக்கு வழங்க பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் முடிவு செய்தது. அந்த நாட்டைச் சேர்ந்த 6 நீதிபதிகள் சிவாஜி நடித்த 30 திரைப்படங்களை பார்த்துவிட்டு அந்த ஆண்டுக்கு செவாலியே விருதுக்கு அவரை தேர்ந்தெடுத்தனர். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான செவாலியே விருது வழங்க முடிவு செய்திருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்வதற்காக தங்களால் பிரான்ஸ் வர முடியுமா என்று ஒரு கடிதத்தை நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் அனுப்பியது. அதுதான் சிவாஜி வாங்குகிற முதல் விருது அப்படின்னா அவர் துள்ளி குதித்து பிரான்ஸ் நாட்டுக்கு பயணமாகியிருப்பார். ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அதுவரையிலே அவருடைய திரைப்பட வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத விருதுகளை வாங்கி அவர் குவித்து விட்டிருந்த காரணத்தினால இந்த விருதை வாங்கிறதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு போகணுமா வேண்டாமா என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள குறை சொல்லக்கூடாது, அந்த செய்தியை கொட்டை எழுத்திலே தான் அவர் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் தமிழ் திரையுலகத்திலே அந்த செய்தியை பார்த்தவுடன் ஏதாவது பரபரப்பு தொற்றிக்கொண்டதா என்றால் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, செவாலியே விருதுன்றது எப்படிப்பட்ட விருது, அது எவ்வளவு உயரிய விருது என்பதை இங்கே இருந்த எவரும் அறியாமல் இருந்தது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராதிகாவை சந்தித்த அவரது நண்பர் ஒருவர் இந்த செவாலியே விருதுடைய தன்மையை பற்றி அவருக்கு சொன்னார். மாவீரன் நெப்போலியனால் தொடங்கப்பட்ட விருது அது, பிரான்ஸ் நாட்டினுடைய மிக உயரிய விருது. அப்படிப்பட்ட விருது தான் அந்த அரசாங்கம் சிவாஜி கணேசனுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே ராதிகாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் ஆகியோரை சந்தித்த ராதிகா, சிவாஜி அண்ணனுக்கு பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் மிகப்பெரிய விருது தந்திருக்கு, அதை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்க வேண்டாமா என்று அவரிடம் கேட்டார். அதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் அப்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த KRஜியும் AVM சரவணனையும் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்புக்கு பின்னாலே நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அவர் இந்த செவாலியே விருதினை பெற்றதை கொண்டாடுகின்ற விதத்திலே ஒரு பிரம்மாண்டமான விழா தமிழ் திரையுலகின் சார்பில் எடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இங்கே அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே செவாலியே சிவாஜிக்கு பாராட்டு விழா நடத்துவதிலே மலேசியா முந்திக் கொண்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலே செவாலியே சிவாஜிக்கு நடைபெற்ற அந்த பிரம்மாண்டமான விழாவில் அப்போது மலேசிய அரசியல் அமைச்சராக இருந்த டத்தோ சாமுவேலு, இயக்குனர் MAM பாரதி ராஜா, K ராஜாராம், VG சந்தோஷம், நான் உட்பட பலரும் கலந்து கொண்டோம். அந்த விழாவிலே பேசும்போது உலக நடிகர்கள் எவரையும் நடிகர்களும் சிவாஜி கணேசனோடு ஒப்பிடவே முடியாது என்று நான் குறிப்பிட்டேன். அவர் மாதிரி நீங்கள் நடிக்க வேணாம், நடக்க முடியுமா? திருவருட்செல்வர் அப்பருக்கு என்று ஒரு நடை, திருவிளையாடல் சிவனுக்கு என்று ஒரு நடை, தங்கப்பதக்கம் சௌத்ரிக்கு என்று ஒரு நடை, வியட்நாம் வீடு பிரஸ்டிஜ் பத்மநாபையருக்கு என்று ஒரு நடை, பாலும் பழம் மருத்துவர் ரவிக்கென்று ஒரு நடை, தெய்வமகன் இளைஞன் விஜய்க்கு ஒரு நடை, அப்படி நடப்பதிலேயே 100 வித்தியாசங்கள் காட்டியவர் எங்கள் நடிகர் திலகம் என்று அந்த விழா மேடையிலே நான் குறிப்பிட்ட போது பலத்த கைத்தட்டல் மூலம் அந்த அரங்கிலே இருந்த அனைவரும் என்னுடைய கருத்தை ஆமோதித்தனர். அதற்கு பிறகு சென்னையிலே சிவாஜிக்கு செவாலியே விருது வழங்குகின்ற விழா சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தில் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தலைமையிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், ஸ்ரீதேவி, ராதிகா, மீனா, தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஸ்டார்களான நாகேஸ்வர ராவ், சிரஞ்சீவி, மலையாள பட உலகைச் சேர்ந்த மம்முட்டி, இந்தி நட்சத்திரம் தேவானந்த், இயக்குனர் சிகரம் K பாலச்சந்தர், இயக்குனர் MAM பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜா, தயாரிப்பாளர்கள் M சரவணன், KRஜி உட்பட தமிழ் திரையுலகத்தைச் சார்ந்த அனைவரும் அந்த விழாவிலே பங்கேற்றனர். செவாலியே விருது பெறுவதற்கு முன்னாலே சிவாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். உடல்நலம் தேறி மருத்துவமனையிலே இருந்து அவர் வந்த ஒரு வார காலத்துக்குள்ளே செவாலியே விருது வழங்குகின்ற விழா நடைபெற்றது. செவாலியே விருதை சிவாஜியினுடைய சட்டையிலே அணிவித்துவிட்டு அதற்கான சான்றிதழை சிவாஜியிடம் வழங்கிய பிரான்ஸ் நாட்டு தூதர் பிலிப் பெட்டிட் இந்த விருதை பெறுவதற்கு சிவாஜியை விட தகுதியானவர்கள் வேறு எவரும் இல்லை என்று சிவாஜிக்கு புகழாரம் சூட்டினார். தமிழ் திரையுலகத்தின் சார்பிலே வெள்ளியிலான வீர சிவாஜி சிலையை சிவாஜிக்கு வழங்கிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா கலைத்துறையிலே அருந்துண்டாற்றியவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் சிவாஜி விருது வழங்கப்படும் என்று அந்த விழா மேடையிலேயே அறிவித்தார். கமல்ஹாசன் மனைவி சரிகாவும் ரஜினிகாந்தின் மனைவி லதாவும் தங்க இழைகளால் ஜெயலலிதாவின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த பொன்னாடையை ஜெயலலிதாவுக்கு போர்த்தினார்கள். சிவாஜிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அந்த விழா மேடையிலே திரண்டிருந்த எல்லா கலையுலக பெருமக்களும் சிவாஜியை வாழ்த்தியதற்கு பின்னாலே அந்த பாராட்டுகளுக்கு நன்றி தெரிவித்து சிவாஜி பேசினார். அந்த விழா நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே தான் ரஜினிகாந்த் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். அந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே அவசரமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பியிருந்தார். அந்த விழாவிலே சிவாஜியை பாராட்டி பேசுகின்றவர்கள் பட்டியலில் தான் முதலிலே அவர் பெயர் இடம் பெற்றிருந்தார். இல்லை
நான் நன்றியுரை நிகழ்த்தினேன் என்று அந்த விழா பொறுப்பாளரிடம் அந்த பொறுப்பை கேட்டு வாங்கி கொண்டார் ரஜினி. அப்படி அவர் அந்த பொறுப்பை கேட்டு வாங்கி கொண்ட போது ஏதோ திட்டத்தோடு தான் அவர் நன்றியுரை நிகழ்த்த வருகிறார் என்று எவருமே அறிந்திருக்கவில்லை. எல்லாரும் பேசி முடித்ததுக்கு பின்னால் நன்றியுரை தெரிவிப்பதற்காக தனது சீட்டை விட்டு எழுந்த ரஜினிகாந்த் சிவாஜியுடைய காலை தொட்டு அவரை கும்பிட்டு விட்டு மைக் முன்னே சென்றார். அந்த விழாவில் யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த விழா குழுவினர் ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த பட்டியலை அவர் ரஜினிகாந்திடம் ஒப்படைத்தார்கள். ரஜினிகாந்த் அந்த பட்டியலை வாங்கி பிரித்து கூட பார்க்கல. அதை அப்படியே மடித்து தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு தனது உரையை தொடங்கினார். நாதங்களில் சிறந்தது ஓம் நாதம், மொழிகளில் சிறந்தது மௌன மொழி, மருந்துகளில் சிறந்தது பிரார்த்தனை. அந்த உன்னதமான கலைஞனின் இதயம் ஓய்வெடுக்க நினைக்கிறது. அந்த இதயத்தை கேட்கிறேன், ஓ இதயமே, நீ இருப்பது ஒரு மகத்தான கலைஞனின் உடல். ஓய்வு தேவைதான், ஆனால் எங்கள் இதயங்கள் எல்லாம் ஓய்வெடுத்த பின் நீ ஓய்வெடுக்கலாம். அதுவரை இதயமே அமைதியாக இரு என்று மிகவும் உருக்கமாக தன்னுடைய உரையை தொடங்கினார் ரஜினி. எடுத்த எடுப்பிலேயே இந்திய திருநாட்டின் இணையில்லாத கலைஞரான நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய உடல் நலத்திற்காக நாம் அனைவரும் ஒரு அரை நிமிடம் எழுந்து நின்று பிரார்த்திப்போம் என்று அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ரஜினி. அவர் இப்படி சொன்ன அடுத்த நிமிடமே அந்த ஸ்டேடியத்தில் இருந்த மொத்த கூட்டமும் எழுந்து நின்று சிவாஜியுடைய உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்தது. ரஜினிகாந்தனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எழுந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழக முதல்வரான ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்போது ஏற்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக 85 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு அளித்திருக்கிறது. நமது தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் திரைப்பட உலகிற்கு அவர் ஏராளமான சலுகைகளை தந்துள்ளார். இனியும் சலுகைகளை கேட்டு தமிழக முதல்வரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வானலாவ ஆரம்பத்திலே ஜெயலலிதாவை புகழ்ந்த ரஜினிகாந்த் அதற்கு பின்னாலே விமர்சன அம்புகளால் அவரை துளைத்தெடுத்தார். நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் என்றபடி முதல்வர் ஜெயலலிதாவின் பக்கம் திரும்பிய அவர், நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அதை திறந்து வச்ச போதே சிவாஜி சாரை நீங்கள் கௌரவித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை, அவரை மதிக்கலை. அந்த விழா மேடையிலே சிவாஜியை உட்கார வைத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்க வேண்டும். அதையும் நீங்கள் செய்யலை. அது தப்பு. தப்பு செய்வது மனித குணம், தப்பை திருத்திக் கொள்வது மனிதத்தனம் என்று ஜெயலலிதாவை அவர் காரசாரமாக விமர்சித்த போது அந்த மொத்த கூட்டத்தையும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ரஜினி நன்றி தானே சொல்ல போகிறார் என்ற எண்ணத்திலே அந்த அரங்கத்திலிருந்து வெளியேறத் தொடங்கியவர்கள் அனைவரும் ரஜினி பேச பேச மீண்டும் அரங்கத்துக்குள்ளே அமர்ந்து தங்களுடைய இருக்கைகளில் அமரத் தொடங்கினார்கள். அதுக்கு முன்னாடி எந்த விழா மேடையிலும் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு காரசாரமாக யாரையும் விமர்சித்ததே இல்லை. அதனால தான் அந்த விழா மேடையில் இருந்த அனைவருக்கும் அவருடைய பேச்சு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்து ஜெயலலிதாவின் முகத்தில் எப்படி முழிப்பது என்ற கவலை அந்த விழா ஏற்பாட்டாளர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ரஜினிகாந்த் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். ஆனால் அந்த தப்பை இப்போ நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. சிவாஜிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடத்தியது மட்டுமின்றி அந்த விழாவிலும் பங்கு கொண்டதன் மூலம் அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. தப்பு எங்கே நடந்தாலும் அந்த தப்பை நான் சுட்டி காட்டுவேன். அது ஒரு குடிமகனோட உரிமை. ஒரு நடிகன்ற முறையில் அந்த உரிமை எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது என்று ரஜினிகாந்த் தன்னுடைய பேச்சை தொடர்ந்த போதுதான் அன்று அவர் பேசிய பேச்சு தற்செயலாக பேசிய பேச்சல்ல என்பதும், ஜெயலலிதா விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா பேசி முடித்த பின்னர் நன்றி உரை நிகழ்த்துகின்ற வாய்ப்பினை அந்த விழா அமைப்பாளரிடம் அவர் கேட்டு பெற்றார் என்பதும் அந்த விழா அமைப்பாளர்களுக்கு தெரிய வந்தது. ஜெயலலிதா விமர்சிக்க எல்லோருமே நடுங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே ரஜினி பேசிய பேச்சு அடுத்து 2 வார காலத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பரபரப்பாக விமர்சிக்கப்பட்டது. இன்றைக்கி அரசியல் அடியெடுத்து வைக்கிறதுக்கு தீவிரமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மக்கள் மத்தியிலே மிகச்சிறந்த வரவேற்பு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய இந்த தனி குணம்தான்.